ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ மகிஷாசுரன் ஓர் ஆணாலோ அல்லது தேவர்களாலோ தான் கொல்லப்படக்கூடாது என்ற ஒரு அபூர்வமான வரத்தை பெற்றிருக்கிறார். ஏன் இப்படி ஒரு வரம் தந்தையே? மகிஷாசுரன் தேவர்களோடு போர் புரிய விரும்பினான். தேவர்களோடு போர் புரிந்து வெல்ல வேண்டும் என்றால் அசுரர்களுக்கு பெரும் பலமும் சக்தியும் தேவைப்பட்டது. ஆகவே மகிஷாசுரன் பிரம்மதேவரை நோக்கி வெகு காலம் கடும் தவம் புரிந்தான். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. மகிஷாசுரனின் கடும் தவத்தினால் மனமிறங்கிய பிரம்மதேவர் அந்த அசுரன் முன் தோன்றினார். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. மகிஷாசுரா, பக்தனே, உன் கடும் தவத்தை மெச்சினோம். வேண்டிய வரத்தை கேள். அகிலத்தை படைத்திட்ட அரும்பெரும் பொருளே, தங்களை தரிசிக்க நான் எப்பெரும் பேறு பெற்றவன். மரணமில்லா பெருவாழ்க்கையை எனக்கு வரமாக நல்க வேண்டும் பிரபு. மரண பயம் என்னை ஒருபோதும் துரத்தக்கூடாது. கூற்று என்னை நெருங்கவே அஞ்ச வேண்டும். மகிஷாசுரா, மரணமில்லா வரத்தை ஒருபோதும் நல்க இயலாது. பிரபு, தங்களை நோக்கி என்னை போல் 100 ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்த ஒருவனை நீங்கள் கண்டதுண்டா? என் கடும் தவத்திற்கு இதுதான் பரிசா? மகிஷா, மரணம் என்பது இயற்கையின் நியதி. அதை ஒருவராலும் மீற இயலாது. இந்த அகிலத்தில் படைக்கப்பட்ட யாவும் ஒரு நாள் அழிந்தே தீரும். மேலும் மரணமில்லா வரத்தை நல்கும் சக்தி என்னிடத்தில் இல்லை. அதை தவிர வேறு எதை வேண்டுமானாலும் வரமாக கேள். நான் நல்க ஆயத்தமாக இருக்கிறேன். மரணமில்லா பெருவாழ்வை எனக்கு வரமாக நல்க இயலாவிட்டால் என் மரணம்
யாரால் நிகழக்கூடாது என்பதை வரையறுக்கும் வரத்தை தாருங்கள் பிரபு. உன் நிபந்தனைகளை கூறு மகிஷா. எந்த ஒரு மானிடனின் கையினாலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது. என் சத்துருக்களான தேவர்களின் கரங்களினாலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது. மும்மூர்த்திகளின் கையினாலும் எனக்கு மரணம் அரங்கேறக்கூடாது. ஒருவேளை மரணம் என்னை நெருங்க வேண்டுமென்றால் அது ஒரு பெண்ணின் மூலமாகவே நெருங்க வேண்டும். அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவள் மிகவும் பலவீனமாக, சக்தி இழந்த பெண்ணாக, ஒரு ஆணின் காலடியில் சரணடைந்து கிடக்கும் பெண்ணின் மூலம் மரணம் சித்திக்கட்டும். எனக்கு எப்படி மரணம் கிட்டும்? இப்படி ஒரு வரத்தை வழங்குங்கள் பிரபு. அந்த வரமே மரணமில்லா வரத்திற்கு ஈடாகும் அல்லவா? அந்த அசுரன் சக்தியற்ற பலவீனமான பெண்ணின் மூலம் மரணத்தை கோரி இருக்கின்றான். அவன் குறிப்பிட்டது வேறு யாரையும் அல்ல, சக்தியேதான். பெண்கள் யாவரும் மகாசக்தியே என்று எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. எனில் மகிஷாசுரனின் மரணம் எவ்வகையில் தவறாக நடக்க இயலும்? ஆகவே தன் மரணத்தை தற்பொழுது அவனை விரும்பி அழைத்துக் கொண்டிருக்கிறான். எல்லாம் சரிதான். ஆனால் மகிஷாசுரனை வதம் செய்யக்கூடிய அந்த பெண் யார்? மகிஷாசுரனுக்கு கூற்றுவனாக வரப்போகும் அந்த மகாசக்தி யார்? அதையும் காலமே தீர்மானிக்கும். அந்த அசுரன் தேவர்களை அற்ப புழுவாக நினைத்து விட்டான். என் கணவனை இழிவாக அவமதித்து விட்டான். என்னிடம் சக்தி இருந்திருந்தால் அந்த அசுரனை நானே வதம் செய்திருப்பேன். என் சுவாமி நல்கிய அபூர்வ வரத்தை அந்த அரக்கன் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்றான். இப்போது அவன் என் எதிரே வந்தால் அவன் பிராணனை நான் பறித்து விடுவேன். அப்போது உணர்வான் அந்த அரக்கன் இந்த பெண்ணுக்குள் ஒளிந்திருக்கும் சக்தி என்னவென்று. சுவாமி, இங்கிருந்து புறப்படும் போது நான் தடுத்து நிறுத்தினேன். நான் அப்படி செய்திருக்க கூடாது. அந்த மகிஷாசுரன் அகிலத்தை காக்கும் பரந்தாமனான என் சுவாமியையே அவமதித்து விட்டான். என்னிடம் சக்தி இருந்திருந்தால் நான் அந்த அசுரனை வதம் செய்திருப்பேன். ஸ்ரீமன் நாராயணா, தோல்வியை ஒப்புக்கொள். என்னை ஒரு நாளும் முன்னால் வெற்றி கொள்ள இயலாது. இனியும் அமைதி காத்து என்ன பயன்? நான் நல்கிய வரமே தேவர்களுக்கு எதிராக அமைந்துவிட்டது. என்னால் நடக்கும் கொடுமைகளை சகித்துக் கொண்டு அமர்ந்திருக்க இயலாது. வாருங்கள் பிரம்மதேவரே, வாருங்கள். பாதாளலோகம் தங்களை இனிதே வரவேற்கிறது. தங்கள் வருகையை எதிர்நோக்கித்தான் அடியேன் காத்துக் கொண்டிருந்தேன். மகிஷாசுரா,
நீ புரிவது மாபெரும் குற்றம். தேவர்களையும் அப்பாவி மக்களையும் அழித்தொழிக்க நான் உனக்கு அந்த அபூர்வ வரத்தை நல்கவில்லை. அசுரகுலம் தழைத்தோங்க உதவுமின்றி அந்த அரிய வரத்தை உனக்கு நான் வழங்கினேன். ஆனால் நீயோ தேவர் குலத்தை அழிக்க முற்படுகின்றாய். அசுரர்கள் எப்போதுமே தாங்கள் பெற்ற அபூர்வமான வரங்களை தவறாகவே பயன்படுத்துகிறார்கள். பெரும் பிழை புரிந்து தங்களின் அழிவையும் தாங்களே தேடிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அழிவே எங்கள் தர்மம். நாங்கள் தேவர்களைப் போல போலியாக வாழ்வதில்லை. நாங்கள் எங்களுக்கு உண்மையாக வாழ்கிறோம். எங்கள் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் நாங்கள் செல்ல தயங்குவதே இல்லை. அந்த வெற்றி பயணத்தில் மரணிப்பது தேவர்களா இல்லை அசுரர்களா என்பது எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் பரந்தாமா? உன்னிடம் மட்டும்தான் மாய வித்தைகளும் அஸ்திரங்களும் உள்ளதென்று மமதையில் இருந்து விட்டாயா? என் பிரம்மாஸ்திரத்தை எதிர்கொள்ள ஆகிருதி இருந்தால் என்னோடு யுத்தம் செய். இல்லையேல் இப்பொழுதே நீ தப்பி ஓடிவிடு. பிரம்மதேவரே, உமக்காக உம் பிரியத்துக்குரிய மகாவிஷ்ணு என்னிடம் சிறைப்பட்டு விட்டார். இப்பொழுது என் முன்னே நின்று நீர் யுத்தம் புரிய போகிறீரா, இல்லை அவரை இப்படியே கைவிடப் போகிறீரா? நான் நன்கு அறிவேன். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். ஐயோ, இந்த மகிஷாசுரன் பிரம்மதேவனையும் மகாவிஷ்ணுவையும் கூட விட்டு வைக்கவில்லையே. பலே, மகிஷாசுரனின் வீரத்தை எப்படி மெச்சுவது? சிறுவர்களே, இந்த உளவு பார்க்கும் வேலை என்னிடம் வேண்டாம். சொல்லுங்கள், சென்று உங்கள் மாமனிடம் சொல்லுங்கள். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. மூடனே, ஏன் இன்னும் நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்? இது நம் அரண்மனை. வா.
அண்ணா, அந்த அசுரன் மிகவும் ஆபத்தானவன். அவன் கொடும் சீற்றத்தை என்னால் ஒரு நாளும் மறக்கவே இயலாது. இன்னும் என் இருதயம் கிடுகிடு என்று நடுங்கிக் கொண்டு இருக்கின்றது. வாதாபி, அது அவன் சுபாவம். ஆனால் இப்பொழுது நம் சுபாவத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்னோடு வா. அண்ணா, அதோ பாருங்கள், புதல்வர்கள் வந்துவிட்டார்கள். அப்படி என்ன சாதித்து விட்டீர்கள் என்று இப்படி கம்பீரமாக நடை போட்டு வருகிறீர்கள்? அன்னையே, நாங்கள் மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றோம். நாங்கள் கொடுத்த யோசனை அபாரமானது, அருமையானது, அற்புதத்திலும் அற்புதமானது. அதன் பலன் மிக மிக பெரிது. எத்தனை பெரிது? அப்பாவி மக்களையும் தன் பக்தர்களையும் தேவர்களையும் துன்புறுத்தினால் முருகன் கைலாயத்தை விட்டு வெளியே வருவான் என்று நாங்கள் யோசனை சொன்னோம். அது அற்புதமான வேலை செய்திருக்கிறது. மகிஷாசுரன் நாங்கள் சொன்ன யோசனையை அப்படியே பின்பற்றினார். அதன் விளைவு இப்போது மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் பாதாள லோகத்தில் சிறைப்பட்டுள்ளார்கள். என்ன? தாங்கள் கூறுவது உண்மையா தேவரிஷியே? நாராயண நாராயண முருகா, நான் ஏன் உன்னிடம் பொய்யுரைக்கப் போகிறேன்? நான் கண்களால் கண்டதை கண்டவண்ணம் பகிர்கிறேன். சூரியனை சர்ப்பம் கவ்வியது போல ஸ்ரீமன் நாராயணரையும் தனக்கு வரம் நல்கிய பிரம்மதேவரையும் கவர்ந்து சென்று விட்டான் மகிஷாசுரன். ஆனால் மகிஷாசுரனால் இதை எப்படி செய்ய முடியும் தேவரிஷியே? ஒளி வீசும் கதிரவனை கரம் கொண்டு மறைக்க இயலுமா? ஓங்கி வீசும் புயல் காற்றை அள்ளி பருக முடியுமா? காக்கும் கடவுளான பரந்தாமன் ஸ்ரீ விஷ்ணுவையும் இந்த பிரபஞ்சத்தையே படைத்த பிரம்மதேவரையும் எப்படி மகிஷாசுரனால் கவர்ந்து செல்ல முடியும்? நாராயண நாராயண, அதே குழப்பத்திலேயே அடியேனும் இருக்கின்றேன். எப்படியோ தவறாக நடந்துவிட்டது. இப்போது இல்லை, இதில் ஏதோ சூட்சமம் இருக்கிறது. ஆனால் எனக்குத்தான் புரியவில்லை. இந்த யுத்தத்தில் நான் மட்டும் இல்லை. மகிஷாசுரன் முதலில் தேவகுரு பிரகஸ்பதியை தாக்கினான். பின்னர் அக்னி தேவர் மற்றும் வாயு தேவரோடு மூவரையும் கவர்ந்து சென்றான். அவர்களை காக்க தேவர்கள் சென்றார்கள். காக்க முடியவில்லை. வழக்கமாக தேவர்களை காக்கச் செல்லும் நானும் செல்ல முடியவில்லை. ஆகவே மகிஷாசுரன் தேவர்களை துன்புறுத்தினான். மகாவிஷ்ணுவையும் பிரம்மதேவரையும் அந்த அசுரன் கவர்ந்து கொண்டான். எனில் நிச்சயமாக அந்த அசுரனின் மனதில் ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. அப்படி ஒரு திட்டம் இருந்தால் அந்த திட்டத்தை நாம் தகர்த்தெறிய வேண்டும் முருகா. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன்
தொடர்கிறது. அப்படி ஒரு திட்டம் இருந்தால் அந்த திட்டத்தை நாம் தகர்த்தெறிய வேண்டும் முருகா. கருணாமூர்த்தியே, காருண்ய பிரபுவே, மகாதேவா, அந்த அசுரனின் அநீதிகள் எல்லை மீறி சென்று விட்டன. அவன் தேவர்களை தன் கால் தூசுக்கு சமமாக அவமதிக்கின்றான். தர்ம வழியில் நடப்போரை தன் காலில் இட்டு நசுக்குகின்றான். அடுத்து அந்த அசுரர்கள் எல்லாம் ஒன்று கூடி நம் 3 புவனங்களையும் அழித்து விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் சுவாமி. நீ உன் வாழ்நாளில் நல்ல செயலாற்றினால் உன் விதியை நீயே தீர்மானிப்பாய். தீய செயலாற்றினால் உன் விதியை இறைவன் தீர்மானிப்பார்.